ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சூப்பர் ஹிட்டாக ஓடிய கும்கி படத்தில் சிவாஜியின் பேரன் பிரபுவின் மகன் விக்ரம் பிரபு அறிமுகமானார். இப்போது கும்கி 2 படம் வெளியாகியிருக்கிறது. இதையும் பிரபு சாலமனே இயக்கியிருக்கிறார். ஜெயந்திலால் காடா, தவல் காடா இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். ஹீரோவாக மதி அறிமுகமாகியிருக்கிறார். மற்றும் ஸ்ரீதா ராவ், ஆண்ட்ரூஸ், அர்ஜுன்தாஸ், ஆகாஷ், ஹரிஸ் பெராடி, ஸ்ரீநாத் நடித்திருக்கிறார்கள். பைசன் படத்தில் சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்து புகழ்பெற்றிருக்கும் நிவாஸ் கே பிரசன்னா தான் படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். மலை கிராமம் ஒன்றில் சாராயம் காய்ச்சி விற்கும் பெண், அவளது குடிகார கணவன். இவர்களுக்கு 6 வயதில் ஒரே ஒரு மகன். குடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பணத்தை திருடும் கணவனை அக்கம் பக்கத்தார் வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு அடி மொத்தோ என்று மொத்துகிறாள் மனைவி. அவள் அடி தாங்க முடியாமல் கெஞ்சுகிறான் கணவன். சிறுவன் தவிக்கிறான். போலீஸ் வந்து கணவன் மனைவியை சாராயம் காய்ச்சியதற்காக கைது செய்து ஜீப்பில் ஏற்றி செல்கிறது. சிறுவன் கதறுகிறான். காட்டு மலைப்பகுதியில் சிறுவன் பள்ளிக்கு போய்விட்டு வரும்போது ஒரு குழிக்குள் குட்டி யானை ஒன்று விழுந்து மேலே வர தவிக்கிறது. அப்போது அந்த குழிக்குள் இறங்கி யானை மேலே வர அந்த சிறுவன் உதவுகிறான். அதுவும் மேலே ஏறி வந்துவிடுகிறது. அவ்வளவு பலம் வாய்ந்த யானையை என்னதான் குட்டி யானை என்றாலும் சிறுவன் பின்னால் இருந்து தள்ளி மேலே ஏறி வர உதவுகிறான் என்பது நம்பும்படியாக இல்லை. அந்த யானை மேலே வருவதற்கு சிறுவன் வேறு எந்த விதத்திலாவது உதவியிருக்கலாம் என்று, வேறு எந்த வகையிலாவது உதவினான் என்று வேறு எதையாவது யோசித்திருக்கலாம் இயக்குனர். அன்று முதல் அந்த குட்டி யானைக்கும் சிறுவன் மதிக்கும் இடையே பாசம் கலந்த நட்பு உருவாகிறது. அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் யானை காணாமல் போய்விடுகிறது. அலைந்து தவிக்கிறான் மதி. அவனுடைய ஆசிரியர் சொன்னபடி வெளியூருக்கு படிக்க சென்று விடுகிறான். இப்போது இளைஞனாக திரும்பி வந்ததிலிருந்து அவன் மீண்டும் மனம் முழுக்க நிறைந்த யானையையே தேடி அலைகிறது அவன் மனம். அந்த வேளையில் காட்டுக்குள் மர்மமான முறையில் ஒரு யானை சுற்றி வருவதாக அவனுக்கு தகவல் தெரிகிறது. அந்த யானை இவனதுதான். அதை நண்பன் துணையோடு அழைத்து வருகிறான். யானையை வைத்திருந்த ஒருவன் இவனிடம் சண்டையிட அவனை அடித்து போட்டுவிட்டு மதி யானையை மீட்கிறான். அதே சமயம் யானையை வைத்திருந்தவன் முதலமைச்சர் யாகத்துக்காக ஒருவனிடம் விலை பேசி 1 கோடி ரூபாய்க்கு விற்று விடுகிறான். மினிஸ்டர் ஆட்கள் இவனை துரத்த இவனும் யானையும் ஓட அடுத்து என்ன நடக்கிறது என்பது மீதி கதை. முதலமைச்சர் ஏன் இந்த யானையை அவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் விடை படத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் சென்ற பீரியட் ஆட்சியாளர்களை வில்லன்களாக காண்பித்து இருக்கிறார் இயக்குனர். என்னதான் லொகேஷன் சூப்பர், யானை பாசம் என்றாலும் எதுவும் புதிதாக இல்லை. M.K. சுகுமாரின் கேமரா சூப்பர். மலைப்பகுதி, அருவி, காடு என்று நெஞ்சை அள்ளும் லொகேஷன். திரைக்கதையில் பெரிய பெப்பில்லாதது ஒரு குறை. புதுமுகம் மதி 6 அடி உயரத்தில் புதுமுக நடிகர் என்பதை தெரிவிக்கும் விதமாகத்தான் நடித்திருக்கிறார். ஹீரோ மதியின் நண்பராக வரும் ஆண்ட்ரூஸ் பல காட்சிகளில் பேசியதையே பேசி அறுக்கிறார். நல்லா வந்து கொண்டிருக்கும் வேளையில் அர்ஜுன்தாஸுக்கு இந்த படத்தில் இந்த கேரக்டரில் நடித்திருப்பது அவ்வளவாக வளர்ச்சிக்கு ஏற்றதாக இல்லை. முந்தைய கும்கி படத்தில் டி. இமான் போட்ட அளவிற்கு கும்கி 2 பாடல்கள் இசை இல்லை என்றாலும் நிவாஸ் கே பிரசன்னா மெலடியில் மனதை வருடுகிறார். யானையையும் காடு, மலை, அருவி பகுதிகளையும் பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறதா? கும்கி 2 பாருங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். Thank you all. Bye bye.